பண்ணாரா அதுவும் டெஃபினட்டாக கீப் ஆன் கோயிங். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் சார், மரதன் 2 வந்து கூடிய சீக்கிரம் தயாரிக்கப்பட போகிறது. சீக்கிரமாக ஃப்ளோர்ஸ் வரும், அதோட அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் முடித்து வைத்த படங்கள், மிடில் கிளாஸில் ஒரு படம் குஷ்காந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, விஜயலட்சுமி பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு ரிலீஸுக்கு கொண்டு வரும். அது இல்லாமல் இன்னும் 2 படங்கள் இருக்குது, ஸோ அதையும் தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வருவோம். அந்த ப்ரொடக்ஷனாகவும் கோவான் லைக் ஹவு சார். வேறு ஆக்சுவலி அதான் சொன்னேன், ரொம்ப எமோஷனாக இருக்க மூமெண்ட் வந்து என்னென்னா, நான் இந்த இடத்துல ஒரு நாள் நின்று பேசுகிறத அவரோட தயாரிப்பில் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கான எல்லா வழிகளும் பண்ணிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கலை. அது எப்படின்னா, அன்றைக்கி மேடையில் வந்து அமித்ஷா சொன்ன மாதிரி தான், அவர் வந்து நிறைய டெபியூ இயக்குநர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சாம் சாரும் மகேஷ் சாரும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவரோட விஷயம்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்க ஒரு இல்லாத இந்த ஒரு தருணம். பட் கண்டிப்பாக மேலே இருந்து சந்தோஷப்படுவார். 2 குருகுலமே வந்து ஃபுல்லாகவே வந்து கிராமத்துக்கு எடுப்பாங்க. நீங்கள் வந்து சிட்டி ஃபுல்லாக எடுத்துருக்கீங்க. எப்படி பிளான்? அது இல்லை சார், அமீர் சார்கிட்ட வந்து கணி சார்ட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் இந்த கதைக்கு வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஜென்சிக்கான ஜோனில் இருக்கணும்னு தேவைப்பட்டுச்சு. ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கு எல்லா படத்தில் பார்க்குற எல்லாருமே அழகாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கணும், ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் கொடுக்கணும்னா ஒரு இந்த கதையாகவே வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு சார். அதனால தான் வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்டாக வந்து அந்த கதையாக வந்துருக்கு சார். கேரக்டர் படத்தில் நடிக்கும் போதெல்லாம் ஏதாவது டைலாக் சொல்கிறாங்க, ஏன் தெரியல நீங்கள்? சார் அன்றைக்கி காலையில் ஒரு காம்படிஷன் ரொம்ப லேட்டாக வந்துட்டார் ஷார்ட் எடுக்கிறதுக்கு, அதனால அவரே நடிச்சிட்டார். அந்த டிரைவர் வரல சார், அந்த ரோட் பர்மிஷன் தெரியும், ரொம்ப டஃப் ரோட் பர்மிஷன் பாசிங் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவர் வழியில் நானே வந்து இங்கே மட்டும் தான் காஸ்ட் எடுக்கிறேன், கீழே ஃபுல்லாகவே நார்மல் காஸ்ட். ஹீரோ வந்து காரணம் என்ன? ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஆனால் இந்த கடைக்கு 2 ஹீரோ, அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி அவர் எப்படி ஒர்க் பண்ணீங்க சார்? நிறைய பேர் பார்த்தோம் சார். தேவ் வந்து ஒரு இபி அமித் சார் மூலமாக ரெஃபர் பண்ணாங்க. ஸோ தேவுக்கு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப கூல் கையாக இருப்பார். ஆன் ஸ்கின்னாலும் சரி, ஆஃப் ஸ்கின்னாலும் இந்த கதைக்கு வந்து அந்த கூல் கை தேவைப்பட்டாங்க. எதை பற்றியுமே ஷேர் பண்ணாத, அம்மா கிட்ட வந்து எது வேணால் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கணும். ஃபிசிக்கலாகவே ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவர் இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு சிவான்ற கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஆகாஷ், இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆகாஷ் ஏன் அவங்கள காசு பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ஃபேஸு, ஒரு பாஷான ஃபேமிலியில் ஒரு பெரிய டொனேஷன் போகிற ஒரு ஃபேமிலியில் வரணும், ரொம்ப லிமிட்டடாக பேசணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு. நீங்கள் ஆகாஷ் இன் பர்சனாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பார். ஸோ அதனால தான் ஆகாஷ் காசு பண்ண சொல்லி 2 பேரும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கணும்னு சொன்னால், அதனால தான் இங்கே சிவா இந்த கேரக்டர் தேவும், மதோட கேரக்டர் ஆகாஷும் காசு பண்ணுவோம். அழுத்தமா இல்லை சார், அழுத்தம்ன்றது அந்த செகண்ட் ஹாஃபில் வர எபிசோட் அந்த போர்ஷன்ஸில் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்துலேயே கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக ஒரு ஜாலி என்டர்டெயினாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து அந்த ஃபீல் குட்டுக்கு ஒரு கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார். அது பெரிய ஒரு மூட் சேஞ்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த இன்டென்சிட்டி வந்து குறைக்கும் சார். ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த இன்டென்சிட்டி, இருந்தாலும் வேண்டாம் ரொம்ப லைட் கடையோட கடை இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுவோம் கண்டிப்பாக சார். கரெக்ட் தான் சார். அப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு ரோம்கம் படமாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் அந்த ஒரு அமானுஷம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பற்றி ஏன் நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க? படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது சொன்னால் தானே ஆடியன்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பராக வருவாங்க. அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதை ஒன்றும் வந்து நம்ம யாருக்கும் ரிவீல் பண்ணல சார். கண்டிப்பாக டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஐயா அப்படி அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அடிக்கும் சார். அது அப்படியே டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் கேரி பண்ணி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா அது வரைக்கும் ஒரு மூட் இருக்கும். இங்கேருந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வந்த மாதிரி இன்னும் அவங்களுக்கு எங்கேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வெளியே. அந்த சாமியார் யார் சார்? நித்யானந்த சாமியார்? இல்லை சார், ஆக்சுவலாக அவர் வந்து தனி கைலாசம் அது இதெல்லாம் சொல்கிறீங்களா? அவருக்கு சும்மா ஒரு பண்ணுக்காக வச்சிருந்தேன் சார். கிளைமேக்ஸ்ல அந்த சாங் வச்சிருக்கீங்க, அது வந்து மெலோடி சாங் வச்சு எடுத்து இந்த சாங் வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல, அதை எப்படி சார் மாத்துறீங்க? அது படத்துல கிளைமேக்ஸ் சாங் அருமையா இருக்கும். நன்றிங்க சார். அது எதுக்காக வச்சிருந்தா சார், ஒரு ப்ரொமோ சாங்காக, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் காஸ்டாக இருக்கிறனால ஒரு ப்ரொமோ சாங்காக வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஒன்று படம் வெளியே தெரியணும்னா வந்து ஒரு சாங் நீங்கள் சொன்னால் அந்த நம்பர் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகணும், அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக அது ஒரு ப்ரொமோ சாங்காக ஃபீல் பண்ணுவோம் சார். அதனால தான் அது கிளைமேக்ஸ்
அது இல்லை இறந்து போன ஆகாஷம் இறந்து போன ஆகாஷ் மகன் கேரக்டர் இருக்கு. மெலோடி சாங்லயும் வந்து அவங்க 2 பேரும் தான் வராங்க. இந்த சாங்லயும் அந்த 2 பேர் தான் வராங்க. இந்த சாங் எங்க வேணாலும் நீங்க வச்சு ஆகாஷம் வந்திருந்தாங்க சார். ஆகாஷ், நிக்கி, விஜய், நிக்கி எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ அதனால அடிச்சிருந்தோம் சார். சரி சார், இந்த எவ்வளோன்றதுக்கு இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு இது சொல்கிறீங்க சார் ஒரே சொல்லுங்க செகண்ட் கேரக்டர் சார். அது வந்து எழுதுனது வந்து ரைட்டர் ராம் சார் தான் சார். அவர் தான் அந்த கேரக்டர் எங்கேயோ ஒரு லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் அந்த கேரக்டரை ஸ்கெச் பண்ணாங்க சார். சார் அந்த எவ்வளோக்கு மீனிங் என்ன சொல்கிறீங்க சார்? ஆக்சுவலா எனக்கு வந்து நிக்கி வந்து ரெஃபர் பண்ணது ராம் சார் தான் சார். அவர் அந்த கேரக்டர் எழுதும் போதே வந்து இந்த நிக்கி படம் நல்லா இருக்கும். ஏன்னா நிக்கி ஒரு டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் படத்தில் வரும்போது ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏஜ் ஜோன்ல அவர் இருப்பார். அதனால நிக்கிக்கு இருக்கலாம் பிளான் பண்ணேன் சார். ஒர்க் அப்படிங்களா அங்க நின்றுட்டு இருக்காப்ல நிக்கி. சார் அந்த யோலோக்கு வந்து மீனிங் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். யோலோ அது வந்து கொஞ்சம் மீனிங் ஓப்பனாக சொல்லுங்கள். எவ்வளோன்னா வந்து யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு தான் சார். வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிக்ரெட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுதான் சார் ஒரு சப்ளான ஒரு இல்லை சார். அவங்க பார்க்க முடியல 2 பேருமே. வீட்டில் வந்து நாளைக்கு ஆல்ரெடி பார்க்கணும் இருக்காங்க. 2 பேரும் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க கம்போசிங் போயிட்டாங்க. அலி சார் இப்போ டேரக்டர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே மியூச்சுவல் டைம் செட் ஆகலாம் சார். பார்த்து அவங்க என்னென்ன பிரச்சனை சார், அவங்க வந்து தமிழ் கொஞ்சம் தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவர் கேஷுவலாக பேசுவோம். அவங்களை கேஷ் பண்ண முடியாது. இதோ நான் என்ன சொல்லணும், நான் என்ன சொன்னேன், ஷூட்டிங் மாதிரி டேலாக்ஸ் எழுதும் போது நான் என்ன சொல்லணும் என்ன சொல்ல கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க மனசை நம்ம பேசணும். அவங்க தான் நர்வஸ் சார். படத்துல வந்து தளபதியோட ரசிகையா வராங்க. அவங்க வந்து தளபதி கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உண்மையா? சரிங்க சார். ஆமாம் சார். ஒரு நியூ ஃபேஸ் வச்சு லவ் ரொம்ப நேரம் கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் மெயின் கதைக்கும் போய் ஆக வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்துச்சு சார். அதனால தான் அதுக்கு போக வேண்டியதாக போச்சு சார். அவர் வீடியோ மட்டும் போதும் முடிவு இன்னைக்கு வந்து நாளைக்கு ஷூட் இருந்துச்சு. போலீஸ் கேரக்டர் ஃபேஸ் ரீடிங் எதுக்கு எப்படி வச்சு பண்ணீங்க? போலீஸ்னா ஃபேஸ் ரீடிங் அவர் தான் பண்ணார் சார். அவருக்கு பண்ணாரு. எழுதுனது இவர் தான். அதனால எழுத இவரு தான். மாப்பிள்ளை சட்டை வருது சார். நீங்க வச்சிருக்கீங்களோ? பேசி பண்ணி ஒரு சொல்லுவாங்க இது எப்படி எல்லாம் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஓகே. நன்றி சார். சப்போர்ட் பண்ணுங்க. பேசி தேங்க்யூ.